பொறுமைசாலி, நிதானமானவர், சகிப்புத்தன்மை உள்ளவர், சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கிற பக்குவம் அவரிடத்திலே உண்டு. விட்டு கொடுத்து போகிற பக்குவமும் அவரிடத்திலே உண்டு. அவர் அதிமுகவை வலிமைப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் அதிமுகவிலே தன்னை இணைத்துக்கொள்ள, அந்த கூட்டணியிலே இணைத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மேனாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இடம் தரவில்லை என்பது ஏனென்று நமக்கு விளங்கவில்லை. அவர் திமுக அணியில் சேருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சில ஊடகங்களின் மூலம் யூகங்களாக நாம் பார்க்க நேர்ந்தது, படிக்க நேர்ந்தது. ஒருவேளை அவர் திமுக கூட்டணியில் இடம்பெறும் சூழல் அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகிழ்ச்சியோடு வரவேற்கும். கருணை தொகைன்னா இப்படி ஒரு தடவை மாதமா ஒரு தடவையா, வருஷத்துக்கு ஒரு தடவையா? நாலு ஸ்கீம் இருக்கு. மந்த்லி 1000 ரூபாய், பொங்கலுக்கு 1000 ரூபாய். இது தேர்தல் காலத்து வாக்குறுதிகள், வழக்கமான வாக்குறுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்றாலும் கூட இதுபோன்ற அறிவிப்புகள் உழைக்கிற மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திமுக அறிவித்ததற்கு போட்டியாக அதிமுக அறிவிக்கிறது என்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கும். எனவே இது தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன். ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி போட்டி இலவசம் அறிவிச்சிங்கன்னா நம்ம நிதி நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது, அதை எப்படி சமாளிப்பீங்க? மக்கள் மாற்ற தேடி போக மாட்டாங்களா? இலவசம் இல்லைன்னு சொல்கிறவங்க போட்டு போட மாட்டாங்களா? தொடக்க காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். கல்வியை தவிர, மருத்துவத்தை தவிர வேறு எதனையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வழங்கக்கூடாது என்று கூறியிருக்கிறோம். திமுக மகளிரை மேம்படுத்துவதற்கு, மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உரிமைத் தொகையாக வழங்குகிறது. அது சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற அல்லது காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு வலிமை அற்ற நிலையில் இருக்கிற, அதிகாரம் இல்லாத நிலையில் இருக்கிற பெண்களை வலிமைப்படுத்தும் என்கிற வகையில் அந்த உரிமைத் தொகை திட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. அதேபோல் மாணவ செல்வங்களுக்கு வழங்கப்படுகிற ஊக்கத்தொகையையும் வரவேற்கிறோம். இதனால் ஏற்படுகிற நிதி சுமை என்பது சமாளிக்கத்தக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையில்தான் இந்த நிலைப்பாட்டை திமுக மேற்கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த காலத்தில் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த சூழலிலும் கூட இந்திய ஒன்றிய அரசு மாநிலத்திற்கென்று ஒதுக்க வேண்டிய நிதி பங்கீட்டை ஒதுக்காமல் தவிர்த்தும் கூட தமிழ்நாட்டுக்கான மொத்த உற்பத்தி ஜிடிபியின் அளவை உயரச் செய்திருக்கிறது. பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அந்த வகையில் இந்த நிதி சுமையையும் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்குமானால் அதை வெற்றிகரமாக எதிர்கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. பொதுவாக இந்தியன் எக்கானமி
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.